ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கதையோட அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். 4 பேர் வந்து 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான். 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா விளையாடிட்டு சோர்வாக ஒரு மரத்தோட நிழலில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் சொன்னார், இந்த மரத்தை பற்றி தெரியுமா, இந்த மரம் வந்து நல்லாவே நிழல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டு இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மரம் வந்து எப்போ பார்த்தாலும் இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்கும்ன்ட்டு. இன்னொரு நண்பர் சொன்னார், இதில் எப்போவுமே நிறைய பூக்கள் பூக்கும் அப்படி சொல்லிட்டு. இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மரம் எப்போவுமே வந்து மொட்டையாக இருக்கும். ஒரே குழப்பமாக இருக்கா, என்னடா இவங்க ஒரே மரம் ஆளாளுக்கு வந்து வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா, அந்த 4 நண்பர்களுமே அந்த மரத்தை வந்து வெவ்வேறு காலநிலைகள், அதாவது வேறு வேறு சீசனில் பார்த்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கில் பார்த்தவருக்கு அது நிறைய பூக்கள் பூக்கிறதா தெரிஞ்சிருக்கு. சம்மரில் பார்த்தவருக்கு அது நிழல் தர மரமாக தெரிஞ்சிருக்குது. வின்டரில் பார்த்தவருக்கு அது வந்து மொட்டையாக இலையுதிர் காலத்தில் பார்த்தவருக்கு அந்த மரத்தில் இலையெல்லாம் கொட்டுறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. இதனால தான் அவங்களோட கண்ணோட்டத்தில் அந்த மரம் வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி தாங்க மனுஷங்களும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பார்த்துட்டு, இவங்க வந்து கோவக்காரங்க, இவங்க வந்து நல்லா கலகலப்பாக பேசுவாங்க, இவங்க எப்போவுமே சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஈஸியாக நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. எப்போவுமே மனுஷங்க வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்களோட குணங்களும் மாறதான் செய்யும். அதனால் யாரையுமே ஒரு தடவை பழகினதை வச்சு அவங்களோட குணத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் ஸ்டோரியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.